அன்பே, இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தொடர்ந்து அருட்பாடல்களினுடைய சில கருத்துக்கள், சுவாமிகள் நமக்கு அருளி செய்த நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட கருத்துக்கள். அதுக்கு பல பேர் பல விதமான விளக்கங்கள் அந்தந்த ஞான நூல்களில் கொடுத்துருக்காங்க. சாத்திரங்கள்லேருந்து பார்க்குறோம், நிறைய ஞான நூல்கள் எத்தனையும் நம்ம சுவாமிகள் சொன்ன பாடல்களுக்கான விளக்கம் பெரியவங்க எழுதுகிறப்போ அப்படியே முழுசாக பொருத்தமாக இருக்குது. இவர் வரிகள் இவருக்கு இதுவரைக்கும் அருட்பாடல்களுக்கு விளக்கம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ ஏதோ எங்களோட சிற்றறிவுக்கு எட்டிய வரை ஏதாவது ஒன்று கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சின்ன முயற்சி, குழந்தைத்தனமான ஒரு ஆசையும் முயற்சியுமாக அருட்பாடல்களுக்கு தெளிவுரை எழுதியிருக்கோம். அது முழு தெளிவு கிடையாது. ஏன்னா ஒரு நூலில் ஒரு பாட்டுக்கு இவ்வளவு தான் உரை சொல்ல முடியும். விரிவுரை இருக்குது, தெளிவுரை இருக்குது. அது மாதிரி பல உரைகள்லேயே பலவிதம் இருக்குது. நம்ம தெளிவுரைன்னு போட்டது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தெளிவாக்க முடியும். ஒரு பாட்டுக்கு நம்ம ஒரு பக்கம் 2 பக்கம் விளக்கிட்டு போனால் புத்தகம் வேறு உரை நூலாக இருக்கும். அதனால் நாங்கள் பரிமேலழகர் அளவுக்கு மிகப்பெரிய பணியெல்லாம் செய்ய முடியாது. அவ்வளவு தூரம் விஷயம் இல்லை. ஆசை காரணமாக சிற்றறிவை கொண்டு அருட்பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கோம். ஆனால் அதோட அந்த பாடலுக்குண்டான விளக்கத்தை பிறர் கொடுக்குறப்போ ஆஹா எவ்வளவு அற்புதமான உரை, இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால தான் இந்த சேனல் வழியாக இதை நம்ம பேசுகிறதுன்னா எத்தனை நேரம் வேணாலும் பேசலாம். கேட்குறவங்களுக்கு தான் சந்தோஷமா கஷ்டமா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சாதாரண வீடியோ போடுறாங்க, அதை கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, பல லட்சம் பேர் சர்வசாதாரணமாக பார்க்குறாங்க. கோடிக்கணக்கானவர் பார்த்த பதிவு அப்படின்னு நிறைய வருது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அந்த ஒன்றும் இல்லாத கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. நாம் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே சத் விஷயங்கள். இதில் கோடிக்கணக்கான பேர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு விதை போட்டாலும் அந்த விதை முளைக்கக்கூடிய மண்ணில் விழுந்தால் அந்த விதைக்கு சந்தோஷம், விதையிலேருந்து பலன் கிடைக்கும், வித்து முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான மண்ணும் ஈரமும் தேவையான வெயிலும் கிடைச்சா அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். அதனால் இதுக்கு கோடி பேர் தேவையில்லை. ஒரு மனசில், ஒரே ஒரு மனசில் ஒரு நல்ல எண்ணம், ஆமாம் இது சரிதான், நாம் கூட இப்படி மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மனசு நினச்சா கூட அது இந்த சேனலுக்கான உண்மையான பலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எத்தனை லட்சம் எத்தனை கோடி அது முக்கியம் இல்லை. ஆனால் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா நல்ல விஷயத்தை பார்க்கவும் கேட்கவும் பழகிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கள் குடிக்கிறது, அந்த போதைப் பொருள் சாப்பிட்றதுனால இன்றைக்கி எவ்வளவு துன்பங்கள், எத்தனை பேர் எப்படி அனுபவிச்சிட்டு இருக்காங்க, இந்த கள்ளும் போதைப் பொருளும் எந்த அளவுக்கு பரவலாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். புதுச்சேரி மாநிலம் உண்மையிலேயே ஒரு ஆன்மீக பூமி. இது ஆன்மீக பூமின்னு பலரால் புகழப்பட்ட ஒரு மண். இந்த பகுதியில் இப்போது அந்த பேரே மாறிப்போச்சு. பல திரைப்படங்களில் புதுச்சேரின்னா சாராயக்கடை,
அப்படின்னு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பு கொடுக்க ஒருத்தரும் இல்லை. ஏன்னா அது சமீபத்தில் உண்மையாகவே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஆன்மீக பூமியாவோ அமைதி பூங்காவாவோ இல்லை. வாரம் அந்த வீக்கெண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே நடக்கிற வேடிக்கைகள் கேளிக்கைகள் இதெல்லாம் பார்க்குறப்போ திரைப்படத்தில் காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க காமிக்க ஆரம்பித்தாங்க, அது உண்மையாகிட்டுருக்கு. உண்மையான அந்த ஆன்மீகம் இங்கே இருக்குது. கோவிலுக்கு போகிறாங்க, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக வெளியில் தெரியறது கேளிக்கைகள் தான். பல நாடுகள் கேளிக்கைகளுக்கு பெயர் போன நாடுகள். அந்த அளவுக்கு இன்றைக்கி புதுச்சேரியும் அப்படி மாறி இருக்குன்றதுக்காக மனப்பூர்வமாக வருத்தப்படுறேன். இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், திரும்ப இது ஆன்மீக பூமியாக மாற்றுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறேன் இறைவன்கிட்ட. அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த மண்ணில் அரவிந்தர், பாரதியார், பாரதிதாசன் இது மாதிரி சிந்தனாவாதிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இன்றைக்கும் ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. பிள்ளையார் குப்பத்தில் அருட்சக்தி அன்னையார் இருக்காங்க. அவங்க முத்தி அடைஞ்ச ஒரு இல்லற பெண்மணி. அவங்கள பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ரெட்டிப்பட்டி சுவாமிகள் இந்த புதுச்சேரிக்கு வந்து அவ்வளவு அற்புதங்கள் பண்ணியிருக்கார். அவருடைய அற்புதங்கள்லாம் நான் நிறைய இந்த பதிவில் முன்னாடி போட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவில் இந்த கல்லை பற்றி, போதைப் பொருளை பற்றி தான் சொல்ல போகிறோம். கள்ளும் புகையிலையும் அருந்தாதே, கதி பொருந்தாதே, துன்பமுறும்போதே சற்றும் கனவிலும் நினைத்திடாது உறுதி கொள்வாய். கனவுல கூட தப்பி தவறி கூட கனவுல கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். பொய் கொலை களவுகள் மறந்திடுவாய், மெய்யை பொருந்திடுவாய், ஐயன் பொற்பாதம் கண்டு மிக அருள் சுரந்திடுவாய், ஐயன் பொற்பாதம் கண்டு மிக தெளிந்திடுவாய் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறார். அதே பாடலில் கொஞ்சம் முன்னாடி கஞ்சா பின்னறக்கு கழித்து விடு அறிவழித்து விடும் என்று கற்றோர்கள் சொன்ன மொழி கருத்தில் வைப்பாய் அப்படின்னு சுவாமிகள் பாடல்களில் சொல்லியிருக்காங்க, அருட்பாடல்களில். கந்தர் அலங்காரம் அப்படின்ற ஒரு அருணகிரிநாதர் எழுதிய ஒரு நூலுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்லியிருக்கார். அந்த கந்தர் அலங்காரத்துக்கு வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறாரு, திருக்குறளில் ஒரு குறளில் கூட அருமையான ஒரு குறள் அது. உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல், காமத்திற்கு உண்டு. கள்ளையும் காமத்தையும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல், காமத்திற்கு உண்டு. அந்த கல் இருக்கே, அது சாப்பிட்டா மட்டும்தான் போதை உண்டாக்கும். அந்த போதையினால் பல பேச்சு மயக்க நிலை எல்லாமே இருக்கும். அந்த மயக்கத்தில் பல தப்பு செய்வாங்க. ஆனால் இந்த காமம் இருக்கே, அது நினச்ச உடனே ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆடவன், ஒரு அந்த இனக்கவர்ச்சி மாறுபடும், சில பேருக்கு சில மாதிரி. ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆடவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த காமம், காமம்னு சொன்னால் வெறும் உடற்காமம் மட்டும் இல்லை. காமம்னா எல்லா ஆசையும் எல்லா இச்சையும் காமம்தான். அதில் இந்த உடற்காமம் ரொம்ப தூக்கலானது. அது என்ன பண்ணும் அப்படின்றத ஒழுங்காக சொல்லவே முடியாது. இன்றைக்கி நிறைய சிறு குழந்தைகள் முதற்கொண்டு உலகத்தில் பெண்ணினம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த போதைப் பொருளால். அவங்களுடைய நிலை வந்து சுயமான நிலையில் இருந்தால் இந்த அளவுக்கு தாறுமாறாக நடக்க மாட்டாங்க. அவங்கள இழந்துடுறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஒரு அரக்க குணம் அது மேலோங்கி போகுது. அது என்னென்னவோ தாறுமாறாக தப்பை செய்ய வைக்கிது. அதை கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்கிறப்ப வாரியார் சுவாமிகள் சொல்கிறாரு, கள் குடித்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க கொலை புலை களவு
இது மாதிரியான பெரும் பாவங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்சவே மாட்டாங்கப்பா. இந்த காமற்றோருக்கும் அதே குணம்தான் இருக்கும். கொலைக்கு கூட அவங்களாம் அஞ்ச மாட்டாங்க. கொலையே பண்ணணுன்னா கூட ஏன் சில பெண்களை ஆசிட் ஊற்றி அந்த காமம் நிறைவேறாத காமத்தினால ஆசிட் ஊற்றி அசிங்கப்படுத்தி கொலை பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுறாங்கல்ல. காமம் முடிஞ்ச பிறகு கொலை பண்ணி போடுறாங்கல்ல பெண்களை. இது நிறைய இப்போ பத்திரிகைகளை தினசரி பத்திரிகைகளை திறந்தால் இது மாதிரியான செய்திகள் எக்கச்சக்கமாக வருது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் வெறும் மனுஷனுடைய காமம் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற இந்த போதைப் பொருளால் ஏற்படுற விளைவுகள் தான் அதிகம். அது பண்ணுற தப்பு மனுஷன் மேலே ஏறிட்டு அது பண்ணுற ஆட்டம் அதிகம். அதுபோல் இந்த காமத்தையும் தூண்டி விட்டுடும் அந்த கல். அது பொய் சொல்கிறதுக்கு தயங்கவே தயங்காது, நாணமே படமாட்டாங்க. எதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு வெக்கம் நாணம் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. பாவம், மானத்தை, இது குடும்ப மானம், இது பரம்பரை கௌரவம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதையெல்லாம் காப்பாற்றவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ போதை பொருள் சாப்பிட்ணும், அதுக்காக திருடணுமா? திருடியாக நான் சாப்பிட்ருவேன். அதனால் களவுக்கு அவங்க கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டாங்க. அவங்களுடைய தேவை நிறைவேறணும், அவ்வளவுதான். அந்த பழி, ஐயோ இவன் இதை பண்ணுறானே, அவன் அப்படி ஆயிட்டானே இப்படி ஆயிட்டானே மற்றவங்க பழி சொல்லுவாங்களே, பழிக்கு பாவத்துக்கு எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்க. வேறு எந்த தப்பு செய்தாவது, என்ன மாதிரி தப்பு செய்தால் அந்த தேவை நிறைவேறுமோ, போதைப் பொருளை அடைய முடியுமோ, அதுக்காக எந்த வித தப்பையும் செய்கிறதுக்கு அடிமட்டத்து வரைக்கும் இறங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நிறைவேறணும், அவ்வளவுதான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இப்போது நீதிநெறி விளக்கம் அப்படி ஒரு நூல் இருக்குது. அதில் ஒரு பாடலில் சொல்கிறாங்க, கொலை அஞ்சார் பொய் நாணார். பொய் சொல்லவும் பயப்பட மாட்டாங்க, கொலை செய்யக்கூட அஞ்ச மாட்டாங்க, இந்த மாதிரி மானத்தை காப்பாற்ற மாட்டாங்க. களவாக இருந்தாலும் சரி, களவு ஒன்றோ ஏனைய எல்லா தப்பையும் செய்வர் பழியோடு பாவம் இது எண்ணார். பாவத்தையும் நினைக்க மாட்டாங்க. பிரிது மற்ற என் செய்யார். என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும், அதான் அடிமட்டத்துக்கு அவங்களுடைய தேவையை நிறைவேறதுக்காக. மற்ற என் செய்யார். காமம் கதுவப்பட்டார். அந்த காமத்தின் மேலே இச்சையை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க என்ன குற்றம் வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்ம சுவாமிகள் அதை கனவுல கூட நினைக்காதப்பா அப்படின்னு சொன்னார்ல, அதை நினச்சி பாருங்கள். இப்போது இந்த அருட்சட்டம்னு வச்சதுக்கு காரணம், இதுக்கிட்டலாம் நீ போகாத, தப்பி தவறி கூட நினைக்காத, அது மாதிரி ஆளோட பழகாத, கிட்டவே நெருங்காத. கெட்டவங்களோட நெருங்கினா பொல்லாரோடு நெருங்கினா பொல்லாங்கு நேர்ந்து விடும் கண்டாய் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த பக்கமே போகாத, நெருங்காத. இந்த கல்லானது யார் குடிக்கிறாங்களோ அவங்கள தான் கெடுக்கும். ஆனால் இந்த காமம் இருக்குல்ல, அது சுடும். எப்படி சுடுமா, தண்ணிக்குள்ளே போய் மூழ்கி உட்காந்துக்கிட்டா கூட சுடும். ஏன்னா தண்ணி உடம்பு தான் குளிர வைக்கிது, இந்த காம உணர்ச்சி மனசில் இருக்குது. அதனால் தண்ணிக்குள்ளே நீ உட்காந்துருந்தா கூட சுடும் மனசை, அந்த அளவுக்கு அது பாடுபடுத்தும். அது மட்டும் இல்லை, போய் நீ எங்கேயாவது மலை மேலே ஏறி, குன்றில் ஏறி, மலையில் ஏறி எங்கேயானும் போய் ஒளிஞ்சிகிட்டு இருந்தால் கூட அப்பையும் என்னாச்சு, உடம்பு தானே அங்கே ஒழியுது, உன் மனசுக்குள்ளே தானே அந்த காமத்தி இருக்குது, அது உன்னை சும்மா விடாது, சுடும். அது மாதிரி இதையெல்லாம் ஒரு லிமிட்டாக வச்சுக்கோ, ஒரு அளவோடு வச்சுக்கோ. அதுதான் நம்ம சுவாமிகளோட அட்வைஸ்.
அந்த வகையில் இந்த அருட்பாடல்கள், அருட்சட்டம் இதையெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, இதில் இவ்வளவு தீமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மற்றவங்க குடிச்சிட்டு அந்த போதையில் இருக்கிறப்போ, மயக்க நிலையில் இருக்கிறப்போ என்ன மாதிரியான நிலையில் அவங்க இருக்காங்கன்றத ஒரு குடிக்கிறவங்க ஆனால் அப்போ போதையில் இல்லை, அவங்க இன்னொரு ஆள் போதையில் இருக்கிறப்போ பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கணும் நியாயமாக? ஐயோ, இவர் குடிச்சிட்டு இருக்கிறதுனால இப்படி இருக்காரே, இந்த நிலைமை தானே நமக்கும், நாம் குடிச்சிருக்கிறப்ப கூட இப்படி தானே இருப்போம், சீச்சி இதை இப்படி குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினச்சி திருந்தணும். ஆனால் அந்த வியாபாரம் நடக்கிற இடத்துல ரசாபாசமாக குடிச்சிட்டு கிடக்கிறாங்க. அதை வாங்க போகிறவங்க அதையும் ஒரு ரசனையாக பார்த்துட்டு வாங்கி குடிக்கிறாங்க. இதை வள்ளுவ பெருமான் சொல்லுவார், ஒருத்தர் குடிக்காமல் இருக்கிறப்போ குடிச்சிட்டு கிடக்கிறவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டாங்கன்னா, அந்த குடி பழக்கம் இருக்குது ஆனால் இப்போ போதை இல்லை, அவங்களுக்கு எப்படி மனசு வரும் அப்படின்னு கேட்பார். அது மாதிரி இந்த கள் அது பல தப்புக்கு ஆரம்பமாக குற்றங்களுக்கு துணை போகக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த கல்லும் புகையிலையும் மருந்தாதே கதி பொருந்தாதே அப்படின்னு சொல்லி, இதை கனவிலும் மறந்திடு, நினைக்காத, கனவிலும் நினைந்திடாது உறுதி கொள்வாய் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம நினைக்கிறப்போ மற்றவங்க தப்பு செய்தால் கூட முடிஞ்ச வரைக்கும், ஒருத்தர் சொல்லி திருந்தினவங்க யாரும் கிடையாது, அவங்க மனசில் அவங்க திருந்தணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் திருந்துவாங்க. யாரும் ஒருத்தர் திருந்த மாட்டாங்க. அதுக்காக சொல்லாமையே இருக்க முடியுமா? இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு, இப்போ இல்லைன்னா அப்புறம் திருந்த மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது தானே நம்ம மனசாக இருக்கும். அதனால் யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன சபலம் இருந்தால் கூட இதை கேட்டால் அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துடணும். அதுதான் எல்லா பெரியவங்களும் எல்லா மகான்களும் ஆசைப்பட்டது. இந்த விளக்கத்தை வாரியார் சுவாமிகள் கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருக்கார், எடுத்து காட்டியிருக்கார். அதையெல்லாம் நினைக்கிறப்போ சுவாமிகள் பாடல்களை இன்னும் நிறைய விளக்கமாக சொல்லணும், நிறைய இருக்குது, அத்தனையும் சொல்லணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடலுக்கான கருத்தை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மென்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி.